இப்ப நான் சொல்ற மாதிரி நடிமா, ஓகேவா? ரொம்ப சிம்பிள். பதட்டப்படாம யதார்த்தமா நடி. கான்செப்டா புரிஞ்சுக்கோ. பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பட்ஜெட் விலையில வீடுகளை விற்க போறாங்க. அது யார் வாங்குவாங்க? மிடில் கிளாஸ் மக்கள். சோ நீங்க அவங்கள வாங்க வைக்கிற மாதிரி நடிக்கணும். அவ்வளவுதான். புரியுதா? டைலாக் பக்கத்துல இருக்க தம்பி சொல்லுவாரு. அதை கேட்டு அப்படியே திரும்ப சொன்னா போதும். சொல்லும்போது அது யதார்த்தமா இருக்கணும். அவ்வளவுதாம்மா. அந்த ப்ராப்பர்ட்டி கொடு 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 கொடு. என்னங்க சார்? போங்க. இப்ப எடுக்க போற சீன் என்னன்னா, நீ கைய நீட்டி இந்த பொம்மை வீடு இருக்குல்ல, அத ஒரிஜினல் வீடா நினைச்சு சொல்லணும். இது நம்மள மாதிரி சாமானிய மக்களுக்கான வீடு. நீ சொல்லும் போது சார் பின்னாடி வந்து கைய பிடிச்சிட்டு பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நமக்காகவே கட்டின வீடுன்னு சொல்லுவாரு. புரியுதாமா? புடிமா. புடிச்சுக்கோ சார். நீங்க உங்க பொசிஷன் போயிடுங்க ப்ளீஸ். மானிட்டர் பார்க்கலாமா? ரெடியா? அஸ்வின் சார் பார்க்கலாமா? ரெடியா? போலாம் சார். ரெடி ஆக்ஷன். ஏமா இப்படி அறிவு கெட்டத்தனமா நடந்துக்கிறீங்க? அறிவு கெட்டத்தனமா நீதாண்டி நடந்துக்கிற. இவ திரு கூட ஜோடி போட்டுக்கிட்டு நடிக்கிறா, நீ வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற. இவளுக்குலாம் எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் பக்கத்துல வந்து நிப்பான். ஏய், நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அவன் இருக்கிற பக்கமே நீ தலை வச்சு படுக்க கூடாதுன்னு. அப்புறம் எப்படி நீ அவன் கூட ஜோடியா நடிக்கிற? என்ன ஏன் இஷ்டப்படிதான் நான் பண்ணுவேன்? உங்களால என்ன பண்ண முடியும்னு நீ சவால் விடுறியா? ஐயோ அம்மா, இது வெறும் நடிப்பு. இத போய் இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிறீங்க? மகா நம்ம கம்பெனி அடுக்க மாடலா நடிக்கிறா. ஏய் நிறுத்தறே. ஊர் உலகத்துல உனக்கு வேற மாடலே கிடைக்கலையா? இவதான் நடிக்கணுமா? இவளை பார்த்தா என்ன மாடல் மாதிரியா இருக்கு? இவ திருவ மயக்க வந்தபடி. அத்த மா, எதையாவது ஒலராம முதல்ல இங்க இருந்து போங்க. நீங்க பேசுறது பண்றது எதுவுமே சரியில்லை. எல்லாமே ரொம்ப தப்பா இருக்கு. ஏய், சும்மா கத்தி கேவாய மூட பாக்காத. முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ஏன் விளம்பரத்துல நடிக்க ஆள் இல்லைன்னா இவதான் கிடைச்சால உனக்கு? ஏன் நீ நடி, உன் அழகுக்கு என்னடி குறைச்சல? மா, நடந்தது தெரியாம பேசாதீங்க. முதல்ல திரு என்னதான் நடிக்க சொன்னான், ஆனா நான் தான் மகாவை நடிக்க சொன்னேன். அறிவு கட்டவல, அறிவு கட்டவல. உனக்கு யோசிக்கவே தெரியாதா? நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியல? பாரு இவ எங்க வந்து நிக்கிறான்னு. இவ பிளானே எல்லாரும் முன்னாடியும் திருப்பக்கத்துல வந்து ஜோடியா நிக்கிறது தான். இப்ப நடிப்புக்கு நிக்கிறா, நாளைக்கு நிஜமாவே நிப்பாடி. மா, இது ஷூட்டிங் ஸ்பாட் மா, டீசென்ட்டா பேசுங்க. உன்னலாத விஷயத்தை ஏன் இப்படி பெருசாக்குறீங்க? ஏய், இவளை பத்தி உனக்கு சரியா தெரியல. அதான் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத விஷயம்னு சொல்லிட்டு இருக்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு. இவ முதல்ல வீட்டுக்குள்ள வந்தா, அடுத்து ஆபீஸ்க்குள்ள வந்தா, இப்போ திரு பக்கத்திலே ஜோடியா நிக்கிற அளவுக்கு வந்துட்டா. உனக்கு இதெல்லாம் எப்பதாண்டி புரியும்? நானும் கிளிப்பிளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனா நீ எதுக்கு எதிர்த்து பேசிட்டு இருக்க? ஐயோ அம்மா, இந்த ஆட் ஷூட்லயே ஏகப்பட்ட பிரச்சனைமா. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. எப்படியாவது நல்லபடியா நடந்தாகணும். நீங்க வேற பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஷூட்டிங்க நிம்மதியா நடத்த விடுங்க. ஏடே, நான் அவ்ளோ சொல்றேன், நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்க. இவ திருவுக்கு ஜோடியா நடிச்சுதான் இந்த ஷூட்டிங்கே நடக்கணுமா? அப்படி நடக்கவே தேவையில்லை. என்ன திரு, என்ன நாங்க மாறி மாறி பேசிட்டு இருக்கோம், நீ எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்க? அத்த, இங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. மகாவும் நானும் நடிக்கிறோம், அவ்வளவுதான். இது ஒரு சாதாரண விஷயம். இத போய் எதுக்கு பெருசுபடுத்துறீங்க? ஏமா இப்படி பண்றீங்க?
பாருங்க திருவ எவ்வளவு வெக்ஸ் ஆகி பேசுறானு. நீங்க இங்க இருந்து முதல்ல கிளம்புங்கம்மா. ஏய், பொறுமையா சொல்றேன். நான் சொல்றத நல்லா காது கொடுத்து கேளு. இவ உன்னை நம்ப வச்சு கழுத்த அறுக்க பாக்குறா. போதுமா, நீங்க பேசின வரைக்கும் போதும். இனிமே நீங்க ஒரு வார்த்தை பேசினாலும் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். இன்னொரு தடவை மகாவை பத்தி என் முன்னால தப்பா பேசுனீங்க, அப்புறம் நான் அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். சந்தோஷமாடி? சந்தோஷமா உனக்கு? நீ நினைக்கிறதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குல்ல? கடைசியில எனக்கு என் பொண்ணுக்கு சண்டை மூடி விட்டுட்டல. நீ நல்லா இருக்க மாட்டடி, ஆனா நீ நல்லாவே இருக்க மாட்ட. மா, ஏய் போதும் சுமாரி. நான் உன்னை பெத்தவடி, உனக்காக தான் நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். ஆனா நீ அதையும் மீறி இவளை நடிக்க வைக்கிறல்ல. இங்க பாரு, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, நல்லதுக்கே இல்ல. இவ்வளவு தூரம் நீ இவளை நம்பினது நீ செஞ்ச பெரிய தப்பு. சீக்கிரமே நீ புரிஞ்சுப்ப. அப்ப நீ இந்த அம்மா கிட்ட வந்து நிப்ப. அப்ப பேசிக்கிற நீ உன்கிட்ட. என்ன கவிதா இது? காஞ்சனா வந்து ஒண்ணு நடக்கலையே, திரும்ப அவன் நடிக்க போய் நிக்கிறாளே. அதான் எதுக்கும் இருக்கட்டும்னு அவளோட மேக்கப் கிரீம்ல கெமிக்கலை மிக்ஸ் பண்ண சொன்னேன். அது இப்ப ஹெவியா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அவளால நடிக்கவே முடியாது. திவ்யா இவ்ளோ சொல்லியும் அவளால நடிக்க முடியாம போச்சுன்னா திவ்யா மகாவை சும்மா விட மாட்டா. நல்ல வேலை காஞ்சனா வராங்க, ஷூட்டிங்க நிப்பாட்டுவாங்க, அந்த கெமிக்கல் எல்லாம் போடணுமான்னு யோசிச்சேன். நல்ல வேலை நீ பிளான் பண்ண. இந்த வேலைக்காரி முன்ன பின்ன நடிச்சதே இல்ல, இப்ப அரிப்பு தாங்க முடியாம நடிக்க போறாளா? அதையும் பார்த்துருவோம். அஸ்வின் ரெடியா போலாமா? ரெடிதான் சார். ரெடியா போலாமாப்பா? ரெடினா வந்துருங்க, வாங்க. ரெடி தானம்மா? போலாம்ல? கேமரா ரோலிங் ஆக்ஷன். இது நம்ம மாதிரியான சாமானிய மக்களுக்கான வீடு. பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நமக்காக கட்டித்தர வீடு. கட் கட் கட். என்னாச்சு? ஏன் அப்படி நெளியுற? சாதாரணமா நில்லுமா. என்ன பண்றமா? மகா, நார்மலா இரு, நீ சில்லா இரு. ஏன் உடம்பு அப்படி நெளிக்கிற? முகத்தை நார்மலா வச்சுக்கோ. சாதாரணமா நில்லுன்னா அது கூட உனக்கு புரியாதா?